தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க, பெரிய நன்றிகள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். வங்கதேச பிரச்சனை, கலவரம். அங்க ஒரு மாணவர் அமைப்பினுடைய தலைவர் சுடப்படுறாரு. அதற்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது அந்த மக்கள் தாக்குதல் நடத்துறாங்க. ஒருவரை கொடூரமான முறையில அடித்து கொலை செய்யறாங்க. ஸோ இது பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துது. இன்று வங்கதேசத்தினுடைய தூதரகம் இதெல்லாம் முற்றுகையிட்டு இந்து அமைப்புகள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை அடுத்த கட்டமாக? இப்ப பங்களாதேஷ்ல பார்த்தோம்னா சூழல் சரியில்லை. இது இந்தியாவுக்குமே இது சிக்கல் தான். இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப ஓவராலா பார்த்தோம்னா இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய பார்த்தோம்னா இன்ஸ்டேபிளா இருக்கு. ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த நாடுகள்ல இல்லை. பங்களாதேஷ்ல இல்லை, நேபாளில் இல்லை, பாகிஸ்தான்ல இல்லை, ஸ்ரீலங்கால இல்லை, ஆப்கானிஸ்தான்ல இல்லை. ஸோ இது இந்தியாவுக்கு சிக்கலான ஒரு சூழல். அதுவும் குறிப்பா பங்களாதேஷ் ஒரு காலத்துல நம்மளோட ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு நாடு. இப்ப அங்க பார்த்தோம்னா இந்தியாவுக்கு எதிரான அந்த சென்டிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒஸ்மான் ஹாடி அப்படின்ற ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்படுறாரு. யாரால சுட்டுக் கொல்லப்பட்டாருன்னு தெரியல, முகமூடி அணிந்த நபர்களால சுட்டுக் கொல்லப்படுறாரு. 12ஆம் தேதி சுடுறாங்க. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி நினைக்கிறேன் அவர் சிங்கப்பூர்ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் வெடிக்குது. குறிப்பா இந்தியர்கள் குறிப்பா ஹிந்துஸ் தாக்கப்படுறாங்க. ஹிந்துஸுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ் சேதப்படுத்தப்படுது, டெம்பிள்ஸ் அட்டாக் பண்ணப்படுது. தாஸ் அப்படின்ற ஒரு நபர் கொல்லவும் படுறாரு. ரொம்ப மோசமான முறையில கொல்லப்படுறாரு. அவர் அடிச்சு கட்டி தொங்க விட்டு அதுக்கப்புறம் எரிச்சிடுறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா இந்தியால பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்துது. ஸோ இந்த சம்பவங்கள் அங்க பங்களாதேஷ் நடக்கும்போது இப்ப இந்தியால நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் வெடிக்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா டெல்லியில இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஹை கமிஷனை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி கொல்கட்டாலையும் நடந்திருக்கு. வேற சில பகுதிகளிலையும் பார்த்தோம்னா இந்த போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. விஹெச்பி, காங்கிரஸ், அப்புறம் மற்ற அமைப்புகள்லாம் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால சூழல் பார்த்தோம்னா இப்ப சரியில்லை. இப்ப இதுல கவலைகரமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னமும் சூழல் அங்க மோசமாகும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. என்னமோ அங்கிருந்து மீண்டு வர மாதிரி தெரியல. இப்ப மீண்டு வரக்கூடிய ஒரு நாடு இப்படி பிஹேவ் பண்ணாது. அவங்க குரோத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அடுத்து என்ன பண்ணலான்றதை யோசிப்பாங்க, ப்ரோஆக்டிவான சில விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. இவங்க பார்த்தோம்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை டார்கெட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போயாச்சுனாலே ரைட், என்னால ஒன்றும் பண்ண முடியல, ஸோ அதனால நான் பாட்டுக்கு மக்களோட அந்த கோவத்தை வேற பக்கம் டைவெர்ட் பண்றேன் அப்படின்ற இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஹிந்துஸை டார்கெட் பண்றாங்க. 8% தான் அங்க இருக்காங்க. அப்புறம் இந்தியாவுக்கு எதிரான சென்டிமெண்ட்ஸும் பார்த்தோம்னா கோவம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கு. பெரிய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா பங்களாதேஷுக்கு எதிராக ஏதோ பெருசா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கான்ஸ்பிரசி தியரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இந்தியன் மீடியாவுக்கு எதிரான பெரிய கோபமும் இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்தியன் மீடியா பிஹேவ் பண்ற விதமும் பார்த்தா ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏன்னா இந்தியன் மீடியா பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவா ஆஃப்லைட் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவா நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸை பேசுறது, ரொம்ப போல்ரைஸ்டா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் பேசும்போது ஓகே, இந்தியால அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, பாஜகவுக்கு ஃபேவரபிளா இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா வெளிநாடுகள்ல இருந்து அதை பார்க்கும்போது மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அந்த நாட்டு மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த நாடுகள்ல போலரைசேஷனை ஏற்படுத்துது. இந்தியாவுக்கு எதிரான ஒரு பார்வையை அது ஏற்படுத்துது. இப்ப ட்ரெடிஷ்னலா பாகிஸ்தானை விட்டுருவோம், எப்பவுமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு பார்வை அவங்களுக்கு உண்டு. ஆனா ஆஃப்லைட் பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு இந்தியன் மீடியாவும் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரிதான் நேபாள்லயும். இப்ப போன வீடியோலயே நம்ம பேசும்போது நேபாள்ல இந்தியாவுக்கு எதிரான சென்டிமெண்ட்ஸ் ஃபீலிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒன்னும் தெரியாம பேசாதரா, நேபாள் எல்லாம் அப்படி கிடையாது, நேபாளும் நம்மளும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்படி சொல்றாங்கன்னா அது காரணம் என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலா நம்ம அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கும். 1950ல இருந்து பார்த்தோம்னா அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க 1950ல இந்தியாவும் நேபாளும். அதுக்கப்புறம் நமக்கு பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை நேபாளுக்கு போறதுக்கு. பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட்டோ ஓட்டர் ஐடியோ இருந்தால் நம்ம நேபாளுக்கு போயிடலாம், விசாலாம் தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக இருக்கும். எக்கனாமிக்லும் ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் ரெண்டு நாடுகளுக்கும் உண்டு.
ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியரும் உண்டு, இந்தியன்ஸுக்கும் உண்டு, அங்க இருக்கிற நெப்பாலிஸுக்கும் இங்க ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் உண்டு. ஸோ இந்த பழைய விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டு இன்னைக்கும் சூழல் அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நேபாளில் இன்னைக்கு சூழல் மாறிடுச்சு. நேபாளையும் இன்னைக்கு ஆன்டி இந்தியன் ஃபீலிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கும் இந்தியன் மீடியா மேல பெரிய கோபம் இருக்கு. குறிப்பா இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட்லாம் நடக்கும்போது அங்கேயும் பார்த்தோம்னா இந்தியன் மீடியா டார்கெட் பண்ணப்பட்டது. ஏன்னா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, நம்மள தப்பா பொட்ரே பண்றாங்க இந்தியன் மீடியால, ஏதோ இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட வந்து அமெரிக்கா ஃபண்ட் பண்ணிட்டாங்க, இது வெஸ்டர்ன் ஃபண்டிங்கோட நடக்குது, கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் அதுக்குள்ள புகுத்துறது. ஸோ இந்தியன் ஆடியன்ஸுக்கு தீனி போடுறதுக்காக இந்த இந்தியன் மீடியா பண்ணக்கூடிய வேலைகள் மற்ற நாடுகள்ல மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. அது இன்னும் நம்ம நாட்டுல மக்களுக்கு புரியல. நம்ம ஆடியன்ஸே பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்காம தான் அவங்க பேசுறாங்க. பட் ஆக்சுவலா நேபாளில சூழல் மாறிட்டு இருக்கு. இது இப்போ உடனே மாறின விஷயமும் கிடையாது. இந்த ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்ல ஸ்லோவா அது மாறிட்டு இருக்கு. குறிப்பா 2015 நம்ம ஒரு எக்கனாமிக் பிளாக்கேட் போடுறோம். இப்ப நேபாளுக்கு சிக்கல் என்னன்னா, நம்மளோட ஹெவியா அவங்க பார்டர்ஸை ஷேர் பண்றாங்க. ஈஸ்ட், வெஸ்ட், அப்புறம் சவுத் 3 சைடும் நம்மளோட பார்டர் ஷேர் பண்றாங்க. நார்த்லயும் பார்த்தோம்னா அந்த மலைகள்லாம் நிறைந்த பகுதி. ஸோ ஒரு விதமா பார்க்கும்போது நம்ம நினைச்சோம்னா கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணிடலாம் நேபாள. மற்ற சைட்ல எல்லாம் அவங்க எங்கேயுமே போக முடியாது. 3 சைட்ல நம்ம அவங்கள கவர் பண்ணி இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எக்கனாமிக் பிளாக்கேட்லாம் நம்ம அங்க போடும்போது, ஒரு அன்அபிஷியலான எக்கனாமிக் பிளாக்கேட் 2015 போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள் மத்தியில பெரிய கோவத்தை ஏற்படுத்துது, பெரிய கஷ்டத்துக்கும் அவங்கள உட்படுத்துது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மீடியாவோட செயல்பாடும் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேபாள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரி. இது வரைக்கும் யாருமே நேபாளை கொலனைஸ் பண்ணது கிடையாது. அவங்க எப்பவுமே இண்டிபெண்டா தான் இருந்திருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம பேசும்போது நார்த்ல இருக்கக்கூடிய எந்த ஃபோர்ஸஸுமே, ராஜ்யங்களா இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸா இருக்கலாம், தமிழ்நாடை கைப்பற்றுனதுன்றது எவ்வளவு பெருமையா பேசுறோம். அது எங்க இருந்து வருது? ஹிஸ்டாரிக்கலா யாரும் நெருங்கினது இல்லை. முகலாயர்களால முழுமையா தமிழ்நாட்டை பிடிக்க முடியல, வேற யாராலையும் பிடிக்க முடியலன்னு அந்த அந்த ஒரு கர்வத்துல தான் அதை பேசுறோம். அப்ப அவங்களுக்கும் அது இருக்கும்ல. ஏசியாவை ஃபுல்லா கொலனைஸ் பண்றான், நேபாள அவனுக்கு கொலனைஸ் பண்ண முடியல. பிரிட்டிஷ்காரனுக்கு சண்டெல்லாம் போடுறாங்க, பட் ஓவராலா கொலனைஸ் பண்ண முடியல. கூர்க் அப்படின்ற ஒரு சமூகம் கொஞ்சம் ஃபைட்டிங் கம்யூனிட்டி, கூர்கா கம்யூனிட்டில ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள ஆட்கள் அவங்க நல்லா டஃபாக ஃபைட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கர்வம் அவங்களுக்கு உண்டு. நாங்க இண்டிபெண்டான ஒரு பீப்புள் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூடும் உண்டு. ஸோ இப்ப நம்ம பிளாக்கேட்லாம் போடும்போது என்ன ஆகும்னா, இவங்க நம்மளை வந்து வளைக்க முயற்சி பண்றாங்க, ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடும்பாங்கல்ல, அதை நம்ம கிட்ட வெளிப்படுத்துறாங்க அப்படின்ற பார்வையும் இப்ப நேபாள் மாதிரியான நாடுகள்ல வருது. அதுவும் குறிப்பா இந்த ஜென்சி ப்ரொடெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாகுது. யூஸ்வலா இந்த இப்ப பங்களாதேஷ்ல நடந்த அந்த அரசியல் மாற்றமா இருக்கலாம், நேபாளில் நடந்த அரசியல் மாற்றமா இருக்கலாம், இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு எனிமியும் தேவை. இந்த கவர்மெண்ட்டை இந்தியா தான் ஃபண்ட் பண்றாங்க. பங்களாதேஷ்ல தான் நடந்தது. ஷேக் ஹசீனாவை பேக் பண்றது ஃபுல்லா இந்தியா தான். ஸோ இந்தியா பின்னாடி இருந்து ஏதோ சதியில ஈடுபடுறாங்க. ஸோ அந்த பழைய அதிகார வர்க்கத்தை வீழ்த்தும் போது புதுசா வரவங்களுக்கு ஒரு எதிரி தேவை. நேபாளிலையும் அந்த விஷயம் நடக்குது. ஸோ புதுசா அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி பண்றவங்க இந்தியாவை எதிரியா பொட்ரே பண்றாங்க அங்க. அது கரெக்ட் தப்புன்றது தாண்டி அந்த விஷயம் அங்க நடக்குது. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு இருக்கு. பங்களாதேஷ்லயும் அந்த பிரச்சனை இருக்கு. நம்ம மீடியா பண்ற வேலையும் ஒரு மோசமான வேலை. நம்ம மீடியா இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு தவறான ஒரு இமேஜை வந்து அது ஏற்படுத்துது, மற்ற மக்களை கோபமும் படுத்துது. ஸோ ஓவராலா இப்ப பங்களாதேஷ் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சூழல் அங்க சரியா இல்லை. எனக்கு என்னமோ அங்க குயிக்கா சரியா ஆகும்னு தோணலை. அங்க ராடிக்கல் இஸ்லாமை நோக்கி தான் அங்க சூழல் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் அது. யூனுஸ் அவர்கள் நோபல் பரிசுலாம் வென்ற ஒரு நபர். அவர் வந்து அதிகாரத்துக்கு வராரு, ஷேக் ஹசீனாக்கு அப்புறம் அவரு அதிகாரத்துக்கு வராரு அப்படின்னும் பொழுது ஓகே, ஓரளவுக்கு அமைதி நிலவும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவர் வந்து சீனா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் கை கொடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டுக்கு வராரு. ஸோ இது என்ன வகையில வங்கதேசத்தை வளர்க்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எப்படி? இப்ப என்ன பொறுத்தளவுல யூனுஸ் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வின்னரா இருக்கலாம், பெரிய ஒரு அறிவாளியா இருக்கலாம், பட் அதனால அவருக்கு ஸ்டேபிளான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா யூனுஸோட டைட்டில் என்ன? அவர் பிரைம் மினிஸ்டர்லாம் கிடையாது. அவரு ஒரு அட்வைசர் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஒரு என்ன அட்வைசர் கொடுத்துருக்காங்க? தற்காலிக அட்வைசர் தான் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்கோர்ஸ் அதோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா அவரு தான்.
பட் அவரோட பொறுப்புன்னு பார்த்தோம்னா ஒரு அட்வைசர் தான், இன்ட்ரம் அட்வைசர் அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்பு தான். ஸோ தற்காலிக அட்வைசர் பொறுப்பு தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய பேஸ் அவருக்கு இருக்காது. இப்ப நீங்க நிஜமாவே ஒரு நாட்டுல மாற்றம் கொண்டு வரணும்னா நீங்க ஒரு பெரிய கட்சியா இருக்கணும், உங்களுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கணும், அந்த சப்போர்ட்டோட நீங்க அதிகாரத்தை கைப்பற்றணும். அப்பதான் கிரவுண்ட்ல உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும். இங்க அதெல்லாம் இல்லை. நீங்க பாட்டுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, அங்க ஒரு புரட்சி நடக்குது, அதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் லீடர்ஸ்லாம் யூனஸ் மாதிரியான ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் லீடர்ஸா இருக்கலாம், மற்ற சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் முடிவெடுக்கிறாங்க, எடுத்து யூனஸை உட்கார வச்சிருக்காங்க. யூனஸ் கையில என்ன பவர் இருக்கு? யூனஸ் கையில எதுவும் பவர் கிடையாது. சோ சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை இப்ப நீங்க மேல உட்கார வச்சிருக்கீங்க, அவர் கையில நிறைய அதிகாரத்தையும் கொடுத்து வச்சிருக்கீங்க. நான் சொல்றது ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் பார்ட்டி கையில இருக்கக்கூடிய அதிகாரம் இல்லைனாலும் சாதாரணமா இருந்த ஒரு மனிதன் கையில இப்ப ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட்ன்ற பவரை கொடுத்து வச்சிருக்கீங்க. சோ இப்ப யூனஸ் என்ன பண்ணுவாரு? அதை அவருக்கு தக்க வச்சுக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. சோ தக்க வச்சுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? என்ன ஆனாலும் அவாமி லீகை திரும்பி மீண்டு வர விடக்கூடாது. சோ அவாமி லீகை மீண்டு வர விடக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்ப எக்ஸ்ட்ரீம் ராடிக்கல் இஸ்லாமிக் எலிமெண்ட்ஸை வளர்த்து விடணும். ஏன்னா அவன் காலி பண்ணிடுவான்ல அவாமி லீக. இங்க அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அங்க பார்த்தோம்னா ஜமாத்தி இஸ்லாமி அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பார்ட்டி இருக்காங்க. அந்த பார்ட்டி பேன் பண்ணப்பட்ட ஒரு கட்சி. ஷேக் ஹசீனா இருக்கும்போது அதை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த பேன் எல்லாம் நீக்கிட்டாங்க. அது போக நிறைய மிலிட்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க, சிறையில இருந்து நிறைய மிலிட்டன்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ஒன்னு அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட சண்டைக்கு போக அவர் ரெடியா இல்லை. ரெண்டாவது அவங்களை என்கரேஜ் பண்றாரு. அவங்களை என்கரேஜ் பண்ணா என்ன ஆகும்? அவங்களெல்லாம் நீங்க வெளில விட்டீங்கனாலே அவாமி லீக் அவங்க காலி பண்ணிடுவாங்க. அவாமி லீக் லீடர்ஸ் எல்லாம் இப்ப ஒளிஞ்சிருக்காங்க, அவாமி லீக கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. சோ அதனால யூனஸ் தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கணும்னா இஸ்லாமிக் ராடிக்கலிசம் அவர் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்றாரு. சோ அப்படி சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? நாட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இது பெரிய சிக்கல். சோ இப்ப அங்க இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் ராடிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் யூனஸ் தேவை. ஏன்னா இப்ப அவங்க அதிகாரத்தை கைப்பற்றிடுறாங்கன்னு வச்சுப்போம், அது தாலிபான் மாதிரி இருக்கும். உலகம் ஃபுல்லா அவங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ரைட், இங்க வந்து எக்ஸ்ட்ரீம் ரிலிஜியஸ் போலரைசேஷன் நடக்குது, மிலிட்டன்சி இருக்கு, அது இதுன்னு வெள்ளக்காரங்களாம் அப்புறம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான், உங்களுக்கு எதிராக அந்த இன்டர்நேஷனல் மூட் திரும்பிடும். ஆனா இப்ப யூனஸ் மாதிரியான ஒரு நோபல் பிரைஸ் வின்னரை மேல உட்கார வச்சிட்டீங்க, யூனஸ் கையில பவரும் இல்ல. சோ இன்டர்நேஷனல் லெவல்ல பங்களாதேஷுக்கு ஒரு ப்ரோக்ரசிவான ஒரு இமேஜ் கிடைக்குது. ரைட், ஒரு டீசென்டான ஒரு லீடர் இருக்கார் அப்படின்ற இமேஜ் கிடைக்குது. ஆனா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கீழே இருந்து நீங்க பண்ணலாம். யூனஸ் உங்களுக்கு ஏத்த வேலைகள்லாம் பார்ப்பாரு. இப்ப இந்தியாவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்றது யூனஸோட ஸ்டாண்டா, அங்க இருக்கக்கூடிய ராடிக்கல் இஸ்லாமிக் குரூப்ஸோட ஸ்டாண்டா? யூனஸ் ஒரு இண்டிவிஜுவல் தானே. சோ அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாண்டை யூனஸ் வழியா அவங்க எடுக்க முடியும். சோ இன்னைக்கு அவங்க சைனா கூட போய் சேர்றாங்க, சைனாவோட க்ளோஸா இருக்காங்க, பாகிஸ்தானும் சைனாவோட க்ளோஸா இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் யூனஸை வச்சு பண்றாங்க. இந்த ஸ்டாட்டஸ்கோ எவ்வளவு நாள் மெயின்டைன் ஆகும்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா யூனஸும் இந்த ராடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்றாரு. இந்த ராடிக்கல் எலிமெண்ட்ஸும் இப்போதைக்கு யூனஸ் இருக்கிறத விரும்புறாங்க. ரெண்டு பேருக்குமே இது லாபகரமான ஒரு ஆப்ஷனா இது இருக்கு. சோ அதனால இங்க பார்த்தோம்னா இங்க நமக்கு இங்க சிக்கல் வருது, இந்தியாவுக்கு இதனால சிக்கல் வருது. குறிப்பா இப்ப நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் நமக்கு சிக்கல் இருக்கு. 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்றோம்ல, அங்கெல்லாம் பார்த்தோம்னா இப்ப சிக்கன் ஸ்னேக் இருக்கு. சின்ன ஒரு ஏரியா தான். அந்த காரிடாரை கைப்பற்றிட்டாங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ சிக்கன் ஸ்னேக்கை பாதுகாக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு நமக்கு பங்களாதேஷோட சப்போர்ட் வேணும். இன்னைக்கு பாருங்க, அவங்க அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது சிக்கன் ஸ்னேக்கை டார்கெட் பண்ணிலாம் பேசுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது, அங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெஸ்டர்ஸ்க்கு தெரியுது இந்தியா எந்த ஏரியால வீக்கா இருக்காங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இது நமக்கு சிக்கல். இப்ப இந்தியாவும் டிஃபென்ஸ் அந்த பகுதியில வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க, அந்த விஷயங்கள்லாம் நம்மளும் பண்றோம், அதுக்கான தேவை இருக்கு. ஸோ அதனால பங்களாதேஷ்ல ஸ்டெபிலிட்டி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நமக்கு. பங்களாதேஷ்ல ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அங்கேயும் நம்ம நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும். ராணுவ ரீதியா டிஃபென்ஸுக்கு அந்த பகுதியிலும் நிறைய செலவழிக்க வேண்டியும். நம்ம வந்து எல்லா பகுதியிலுமே டிஃபென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சில ஏரியாஸ்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், சில ஏரியாஸ்ல நண்பர்கள் நமக்கு வேணும். நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களோட மோத வேண்டிய தேவை நமக்கு இருக்காது. ஆனா சுத்தி நிறைய எதிரிகள் இருக்கும்போது அந்த பகுதியில் நம்ம டிஃபென்ஸுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ குறிப்பா நம்ம நேபாளில் பெருசா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை.
ஏன்னா அந்த சைட்ல இருந்து பெரிய பிரச்சனை நமக்கு வரல. அப்கோர்ஸ் பார்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்கு, சில சின்ன சின்ன மோதல்கள்லாம் வந்திருக்கு, உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கு, பட் பெரிய லெவலில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நேபாளில் நான் சொன்ன மாதிரி நேபாள் 3 சைட்ல நம்மளோட பார்டர்ஸ் ஷேர் பண்றாங்க, பட் இருந்தாலும் பெருசா அங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ நம்ம பங்களாதேஷ் கிட்ட நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா அந்த சைட்ல இப்போ ஸ்டெபிலிட்டி பெருசா இல்லை. பங்களாதேஷை ஃபியூச்சர்ல நம்ம நம்ப முடியாது, ஷேக் ஹசீனாவை நம்பின மாதிரி நம்ப முடியாது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கு லாங் ரன்ல ஒரு சிக்கல் தான். ஆனா இந்தியாவுடைய தலைவர்கள்லாம் இதை பத்தி பெருசா பேசுற மாதிரி ஒன்றும் இல்லையே, சைலண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது கரெக்டான ஸ்டாண்ட் தாங்க. இப்போ இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட பெருசா ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப இவங்க ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், பங்களாதேஷ்ல இருந்து பார்க்கவே என்ன நினைப்பான், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வரும். இப்ப பங்களாதேஷ்ல நடக்கிற விஷயம் நம்ம மாற்ற முடியாது, அது நம்ம கண்ட்ரோல்ல மீறின விஷயம். அங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அவங்க அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு தான் திரும்புறாங்க. இப்ப இங்க பெரிய பெரிய ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணா அதனால அங்க இருக்கக்கூடிய ஹிந்துஸுக்கு நல்லதா கெட்டதா? கெட்டதுதான். அவங்களுக்கு ஒரு லாபமே கிடையாது. நீங்க இங்க இருந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுனால அங்க என்ன வயலன்ஸ் கம்மியாக போதா? ஆனா அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து அவங்க கோவப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல ஒரு மாதிரி ஒரு வெறி பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு சாக்கு போக்கு அவங்களுக்கு வேணும். அவன் ஏற்கனவே இந்தியாவை ஒரு எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான், இந்தியா பங்களாதேஷுக்கு எதிரான ஒரு நாடுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம இங்க இருந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அது பெருசா அங்க இருக்கிற ஹிந்துஸ்க்கு அது உதவாது. ஸோ அந்த வகையில இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி கொஞ்சம் குவைட்டா தான் இருக்காங்க. அது கரெக்ட்னு பாக்குறேன். ஏதாவது பயங்கரமா பேசினா அது அங்க இருக்கக்கூடிய ஹிந்துஸ்க்கு எதிராக யூஸ் பண்ணப்படும், அது கரெக்ட் தான். ஸோ அதனால இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அதை ஹேண்டில் பண்றாங்க. ஏதாவது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகும்போது அதை கிளாரிஃபை பண்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு இன் ஜெனரல் அவங்க பேசுறாங்க. இதை தாண்டி பெருசா ரொம்ப காட்டமா டீல் பண்ணல. காட்டமா டீல் பண்ணா பேசுறது ஈஸி, இங்க கைத்தட்டு வாங்கலாம். ஆனா பங்களாதேஷ்ல அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்கு அது பிரச்சனை. 8% ஹிந்துஸ் இருப்பாங்க, ஒரு 0.3% கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி மைனாரிட்டின்னு பார்க்கும்போது ஹிந்துஸ் தான். ஸோ அவங்களுக்கு தான் அங்க பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் குவைட்டா விடுறது கரெக்ட் தான். அது ரொம்ப அக்ரெசிவா அதை பத்தி பேசாம இருக்கிறது கரெக்ட் தான். ஓகே, பங்களாதேஷ் பிறந்ததற்கான காரணமே இந்தியா தான். கிழக்கு பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்து அதை உருவாக்குனதுக்கு காரணமே ஒரு காரணம் சொல்லலாம், இந்தியாவும் ஒரு காரணம். இந்திரா காந்தி அம்மையார் தான் அதை ஏற்படுத்துறாங்க. அப்பொழுதுதான் நட்பு நாடா தான் இருந்துகிட்டு இருந்தது. இது பிஜேபியோடைய வருகைக்கு பிறகுதான் இப்படி எதிரும் புதிரமா மாறுறாங்களா? எப்படி பாக்குறது இதை? இதெல்லாம் ஒரு கட்சியை சார்ந்து நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு கோயின்சிடென்ஸா தான் நம்ம பார்க்கணும். ஓவராலா ஏசியால ஒரு பிரச்சனை வருது, குளோபலாவும் நிறைய பிரச்சனை இருக்கு. ட்ரம்ப் இப்ப வராரு. ஸோ இப்ப பார்த்தோம்னா யூரோப்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு, ஒரு மாதிரி ரீஅலைன்மெண்ட் நடக்குது இல்ல, அந்த நண்பர்கள் எதிரிகள் எல்லாம் மாறுறாங்க. ஒரு காலத்துல யூரோப்பு கூட அமெரிக்கா ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, இன்னைக்கு அந்த சூழல் மாறிடுச்சு. ஸோ குளோபலா இந்த ஆர்டர்லாம் மாறும்போது ஏசியாலையும் அது சில இன்ஸ்டபிலிட்டியை கிரியேட் பண்ணுது. வரிசை ஏதாவது திவால் ஆகுது, பாகிஸ்தான் திவால் ஆகுது, ஆப்கானிஸ்தான் திவால் ஆகுது, நேபாள் திவால் ஆகுது, பங்களாதேஷ் திவால் ஆகுது, ஸ்ரீலங்கா திவால் ஆகுது. ஒவ்வொன்னா பட்டு பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி விழுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபின்னு சொல்ல முடியல. பிஜேபி ஒரு பார்ட்டி தானே, ஒரு நாடு இல்லை, ஒரு பார்ட்டி. ஸோ இவங்க இந்தியாவில பவருக்கு வர்றதுதான் இதெல்லாம் ட்ரிகர் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி இந்த நாடுகளில் கிரியேட் ஆகும்போது ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறது நேச்சுரலான விஷயம். எக்கானமி நல்லா ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகும்போது ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் எம்பவர் ஆக மாட்டாங்க. இப்ப யூரோப்லயே எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 30 years குளோபலைசேஷன் நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சு, நல்ல growth இருந்தது. அப்ப யாரும் இமிகிரேஷனுக்கு எதிராக சண்டை போடலையே, அப்ப ரைட் விங் நேஷனலிசம்லாம் ஸ்ட்ராங் ஆகலையே. இன்னைக்கு குளோபலைசேஷன் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, எக்கானமி கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு, பெரிய லாபம் இல்லை. ஸோ ஒரு தேக்க நிலை ஏற்படும் போது ரைட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் பவர்ஃபுல் ஆகுறாங்க, எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் பார்ட்டிஸ் பவர்ஃபுல் ஆகுறாங்க, இமிகிரேஷனுக்கு எதிரான நாட்கள்லாம் பவர்ஃபுல் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம ஒரு கட்சியோ ஒரு நாட்டையோ சார்ந்து நம்ம பார்க்க முடியாது. இது ஓவராலா குளோபல் ட்ரெண்ட் இது. ஸோ அதனால ஏசியாலையும் அந்த மாதிரி பெரிய மாற்றம் ஏற்படுது. இந்த மாற்றம் ஏற்படும் போது எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் எலிமெண்ட்ஸ் அங்க எம்பவர் ஆகுறாங்க. பங்களாதேஷ்ல இஸ்லாமிக் எலிமெண்ட்ஸ் அங்க எம்பவர் ஆகுறாங்க. ஸ்ரீலங்கால புத்திஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட்ஸ் அங்க எம்பவர் ஆகுறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் வரும்போது அது நமக்கு வேற விதமான தாக்கத்தை இங்க ஏற்படுத்துது. ஓகே, பிஜேபி இதை வச்சு நார்த் இந்தியாவில் ஒரு போலரைசேஷன் பண்ண வாய்ப்பு இருக்குமா? இது பொலிட்டிக்கலா
ஒர்க் ஆகும் பிஜேபிக்கு. ஸோ அவங்களோட நரேட்டிவ் என்ன, இப்போ ஹிந்துஸ் வந்து ஒடுக்கப்படுறாங்க எல்லா இடத்துலையும் அப்படின்றது அவங்களோட அல்டிமேட்டான நரேட்டிவ். மைனாரிட்டிஸ் அப்பீஸ்மெண்ட் இங்கே நடக்குது, ஸோ மெஜாரிட்டி யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் இங்கே ஒரு மெஜாரிட்டிக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்கு அப்படின்றத கொண்டு போறாங்க. ஸோ அது போலரைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்ப இந்த மாதிரியான சம்பவங்களும் இங்க போலரைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை பெருசா யூஸ் பண்றாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பெருசா யூஸ் பண்ணதா பார்க்கல. இப்ப இந்த ப்ரொடெஸ்ட்லாம் நடக்குதே தவிர அதை தாண்டி பெருசா பிஜேபி அதை போலரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணல. ஆனா யூஸ் பண்ணலனா கூட அந்த அந்த ஒரு இந்த நியூஸை பார்க்கும்போது அந்த ஒரு மக்கள் ஆமா அந்த கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு நார்த்ல. ஆமா, இது ரெண்டு நாடுக்குமே நல்லது இல்லை, அவங்களுக்கும் நல்லது இல்லை, நமக்கும் நல்லது இல்லை. இந்த மாதிரி டக்குன்னு குயிக்கா போலரைஸ் ஆகுறது. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.